ஆக்சலரேஷன், தெய்வீக துரிதப்படுத்துதல் என்ற தலைப்பில் உங்களோடு தொடர்ச்சியாய் இந்த மாதம் நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறேன். போன வாரம் நான் சொன்னேன், நாங்கள் ஆண்டவரை தொடுகிறதும் ஆண்டவர் எங்களை தொடுகிறதும் மிக முக்கியம். I touch Jesus, but I need the touch of Jesus. அதுக்கு முதல் வாரம் நான் உங்களோடு எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் சடுதியாக it will overtake us என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். உபாகமம் 28:2 அடிப்படையில் இந்த செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நாங்க பார்க்க போறதே முதலாவதாக தெய்வீக துரிதப்படுத்துதல் ஆசீர்வாதங்களை சீக்கிரமாய் கொண்டு வருகிறது. Divine acceleration brings swift blessings. முதல் வாரம். இரண்டாம் வாரம், உங்களிடம் விசுவாசம் இருக்கும்போது தெய்வீக துரிதப்படுத்துதல் உடனடி அற்புதங்களை நடப்பிக்கிறது. போன வாரம் தெளிவாய் அதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நான் உங்களோடு தெய்வீக துரிதப்படுத்துதல் இழந்ததை இரட்டிப்பாக திரும்ப பெற்றுக்கொள்ள செய்கிறது. தெய்வீக துரிதப்படுத்துதல் இழந்ததை இரட்டிப்பாக திரும்ப பெற்றுக்கொள்ள செய்கிறது. சரியா? எல்லாரும் வாசிங்க, வாசிங்க. 1 2 3 எல்லாரும் வாசிங்க. தெய்வீக துரிதப்படுத்துதல் இழந்ததை இரட்டிப்பாக திரும்ப பெற்றுக்கொள்ள செய்கிறது. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை இழந்து போயிருக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். இழந்து போயிருக்கிறீங்க. வெரி குட். இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு தான். ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போன காரியங்களை இரட்டிப்பாக நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துரிதப்படுத்த போகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். யோவேல் 2 25 26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, நீங்க இனிமே வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெட்கம் படுத்தினார்களோ ஆண்டவர் அந்த வெட்கத்தை மாற்றி உங்களை திரும்பவும் அவர் கட்டி எழுப்புகிற நாட்கள் அதி சீக்கிரத்துல வருகிறது. ஆமென், ஆமென். போதாது போதாது போதாது. நல்லா கைதட்டி அப்பாவை துதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேய பாஷையில மீட்டெடுத்தல், ரெஸ்டோரேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் முழுமையாக செலுத்துதல், திருப்பி செலுத்துதல் அல்லது முழுமையாக்குதல் என்று அர்த்தம். வாசிங்க. எபிரேய மொழியில் ரெஸ்டோரேஷன், மீட்டெடுத்தல் என்ற வார்த்தைக்கு முழுமையாக செலுத்துதல், திருப்பி செலுத்துதல் அல்லது முழுமையாக்குதல் என்று அர்த்தம். அப்ப யோசித்து பாருங்க, அவருடைய ஜனங்களுக்கு முழுமையாக கொண்டு வர ஆண்டவர் அந்த நாட்களை துரிதப்படுத்த போறாரு. உங்களை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க, இவங்க என்னப்பா இந்த குடும்பம்
யார் இந்த குடும்பத்தை பார்ப்பாங்க? காரி துப்பிட்டு போயிருக்கலாம். நாட்கள் வருகிறது, உங்களை தேடி வருகிற நாட்கள் அதி சீக்கிரத்துல வருகிறது. ஆமென். இந்த வசனத்தை பெற்றுக்கொள்றவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் உங்க குடும்பத்தை திரும்பவும் கட்டி எழுப்புகிற நாட்கள் வருகிறது. அவர் துரிதப்படுத்துவார். நாங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் திரும்ப கொடுப்பார். வாசிங்கம்மா. நாம் இழந்த எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் திரும்ப கொடுப்பார். அப்படின்னா சூப்பர் நேச்சுரலா கொடுப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட. உங்க மண்டை சொல்லாதது ஐயோ நீங்க அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உங்க குடும்பம் முடிஞ்சிச்சு, அதான் உங்க மனசு சொல்லும். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இங்கிலீஷ்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்ன? சூப்பர் நேச்சுரல். எல்லாரும் உங்களை தள்ளி வைக்க ஆண்டவர் அங்க பிளான் போட்டுட்டு இருக்கிறாரு, எப்படி உங்களை உயர்த்தி வைக்கலாம். எனக்கு அடுத்த பகுதி தான் ரொம்ப விருப்பம். எதன்னா, பழமையானதை புதிதாகும், இழந்த வாசிங்கமா. பழமையானது புதிதாகும், இழந்தது திரும்ப வரும், காணாமல் போனது கண்டுபிடிக்கப்படும். சொல்லுங்க, திருப்பி வாசிங்க. 1 2 3. பழமையானது புதிதாகும், சோதரம். இழந்தது திரும்ப வரும், இழந்தது திரும்ப வரும், காணாமல் போனது கண்டுபிடிக்கப்படும். காணாமல் போனது கண்டுபிடிக்கப்படும். வாசிங்க. மனிதனால் ரிப்பேர் செய்ய மட்டுமே முடியும், ஆனால் தேவன் அதனை மீண்டும் புதியதாக மாற்ற வல்லவர். அவர் ரிப்பேர் செய்ய மாட்டார். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் உங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஹalleluya. தம்பிங்க வா. இது உடைஞ்சிட்டு ரிப்பேர் பண்ணணும்னு பாப்பேன். ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு பார்க்க மாட்டீங்க, பண்ணுவீங்க. பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ரிப்பேர் பண்ணி இதை யூஸ் பண்ணலான்னு பாக்குற, ஆனா நான் அடுத்த மாடல் கொடுக்கலான்னு பாக்குறேன். பெற்றுக்கொள்றவங்க மாத்திரம். You are thinking of repairing, but God is thinking of the next model. Amen. ஐயோ, எல்லாம் உடைஞ்சு போச்சு பாஸ்டர், நம்ம எப்படியாவது பூசி கீசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஆனா ஆண்டவர் பூசுறவர் அல்ல, அவர் அட்ஜஸ்ட் பண்றவர் அல்ல, அவர் புதிதாய் மாற்றுகிறவர். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றத பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பெயிண்ட் அடிக்க மாட்டாரு, ஆண்டவர் பூச மாட்டாரு, ஆண்டவர் ரிப்பேர் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் புதிதாக அவர் உங்களுக்கு தருவார். போதாது போதாது, ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மனுஷனால ரிப்பேர், ஆனா ஆண்டவரால prepare. Amen. Amen. You will repair, but God will prepare. Amen. Something beautiful in your life. Hallelujah. நீங்க உடைஞ்சத ஒட்டுவீங்க, ஆண்டவர் உடைஞ்சத தூக்கி போட்டு புதிய மாடல் அவர் தருவாரு. Amen. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை சத்தமா எல்லாரும் வாசியுங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும்
பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இது பால் தங்கையா சொல்லல, இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சொல்லல, இது உங்க அப்பா சொல்லல, உங்க அம்மா சொல்லல, இது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். Receive it. ஹalleluya. உன்னை திருப்பி கட்டி எழுப்புவ என்று நான் சொல்லல, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. அம்மா, இந்த வசனம் தேவனிடமிருந்து வந்த ஒரு வாக்குத்தத்தம், மறுசீரமைப்பின் வாக்குத்தத்தம். வெட்டுக்கிளி வாதையால் தேவனுடைய ஜனங்கள் பெரிய ஒரு இழப்பை அனுபவித்த ஒரு காலத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். பயிர்கள் அழிக்கப்பட்டது, நிலங்கள் அழிக்கப்பட்டது, எதிர்காலமும் அழிக்கப்பட்டது. சொல்லுங்க. பயிர்கள் அழிக்கப்பட்டது, பயிர்கள் அழிக்கப்பட்டது, நிலங்கள் அழிக்கப்பட்டது, நிலங்கள் அழிக்கப்பட்டது, எதிர்காலமும் அழிக்கப்பட்டது. எதிர்காலமும் அழிக்கப்பட்டது. பயிர்கள் பயிர்கள் அழிக்கப்பட்டது, நிலங்கள் அழிக்கப்பட்டது, எதிர்காலமும் அழிக்கப்பட்டது. திருப்பி சத்தமா சொல்லுங்க. பயிர்கள் அழிக்கப்பட்டது, நிலங்கள் அழிக்கப்பட்டது, எதிர்காலமும் அழிக்கப்பட்டது. அப்ப எல்லாம் போச்சே. இதுக்கு மேல என்ன இருக்கு? அதுக்கு மேலதான் அப்பா வர்றாரு. அதுக்கு மேலதான் ஆண்டவர் வர்றாரு. தம்பி, உன் பயிர் போச்சு, நிலம் போச்சு, உன் எதிர்காலம் போச்சு, ஆனா நான் உனக்கு என்னத்தை இழந்தியோ அதை இரட்டிப்பாய் தரப்போகிறேன். போதாது போதாது போதாது. ஆண்டுகளால் சாப்பிட்ட விளைச்சலை திரும்ப கொடுக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இங்கிலீஷ்ல God is a God of second chance என்று சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் இரண்டாம் தடவை ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க போய் சொல்றீங்க, ஐயா எங்க தம்பிக்கு செகண்ட், இன்னொரு முறை ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் அப்படி கேட்க தேவையில்லை. அவர் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டாரு. அவர் உங்களை முழுதுமா கட்டி எழுப்புவார். ஆமென் ஆமென். ஹalleluya. நான் இதை வாசிக்கிறேன். தேவன் இரண்டாவது வாய்ப்புகளின் தேவன் மட்டுமல்ல, அவர் மறு சீரமைப்பின் தேவன். அவர் மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அவர் அளவில்லாமல் திரும்ப கொடுக்கிறவர். எதை எதை வெட்டுக்கிளிகள் அழித்ததோ அதே இடத்துல உங்களை செழிப்பாய் அவர் உயர்த்தி வைப்பார். நாங்க போற வேதனை உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? தம்பி, நான் போற வேதனையை நான் உனக்கு சொன்னா நீ இங்கே வரமாட்ட. ஒரு பல்லு பார்த்து நாக்குக்கு சொல்லிச்சா, நான் உன்னை இறுக்கி அமர்த்தினா உன் நாக்கே போயிரும், கவனமாயிரன்னு. அப்ப நாக்கு சும்மா இருக்குமா? நாக்கு சொல்லிச்சான், நான் வாயில வர்றத பேசினா உன் 32 பல்லும் இருக்காது. கொஞ்சம் சிரிங்க. நாங்க நாக்க வச்சு பேசுறவங்க கிடையாது, நாங்க முழங்கால்ல வெல்றவங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தம்பி,
ஆண்டவர் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கல, ஆண்டவர் உன்னை முழுதுமா மாற்றுகிறாரு. I don't want a second chance. I want a total change. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்க மகளுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, எங்க மகனுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, வீட்டுல சாப்பிட முடியல. பயப்படாதீங்க, இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, மாற போகுது, அது விசாலமாய் போதும், இது போதும். பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, எல்லாமே மாறப்போகுது. அப்பா வந்துட்டாரு. வெட்டுக்கிளி சாப்பிட்டத நான் பார்த்து, வெட்டுக்கிளி உன்னை நான் வெட்டுவேன், இல்ல இல்ல ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நான் விழுந்து கிடப்பேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, இப்போது தேவனுடைய மறுசிறப்பின் 2 முக்கிய அம்சங்களை நான் உங்களுக்கு தரப்போறேன். 2 காரியங்கள் ஆண்டவர் செய்வார். முதலாவது வாசிங்கம்மா, முதலாவது வாசிங்க. முதலாவதாக எல்லாரும் வாசிங்க. முதலாவதாக தேவன் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் காரியங்களை சீர்படுத்துகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காரியங்களை ஆண்டவர் சீர்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். He is worried about your life. பாஸ்டர், இந்த தம்பி, அந்த தம்பி, அந்த தம்பி எல்லாரும் என்ன ரொம்ப குத்திட்டாங்க. அப்பா சொல்றாரு, அம்மா உன் தனிப்பட்ட வாழ்க்கைய நான் முதல் கட்ட போறேன். ஆமென். First it's you. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, முதல் நான், முதல் நான் என்ன அவர் கட்ட போறாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க அழாதீங்க, நீங்க துக்கப்படாதீங்க, உங்க எதிர்காலத்தை துரித்து கவலைப்படாதீங்க. அப்பா உங்களை கட்டி எழுப்புவார். My life, my life. ஹalleluya. என்னுடைய வாழ்க்கை. ஆமென். First is my life. ஆமென். அம்மா வாசிங்க. நம் வாழ்க்கையில் வெட்டுக்கிளிகளால் சேதப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட பகுதிகளை அவர் அறிந்திருக்கிறார். சோதரம். இழந்து போன கனவுகளை, தகர்க்கப்பட்ட விசுவாசத்தை, உடைந்த உறவுகளை அவர் அறிவார். எனக்கு இதெல்லாம் ரொம்ப விருப்பம். இப்படி பேசணும்னு எனக்கு விருப்பம். எல்லாரும் சத்தமா என்னோட பேசுறீங்களா? 1 2 3. இழந்து போன கனவுகளை, இழந்து போன கனவுகளை, தவிர்க்கப்பட்ட விசுவாசத்தை, தகர்க்கப்பட்ட விசுவாசத்தை, உடைந்த உறவுகளை, உடைந்த உறவுகளை அவர் அறிவார். அவர் அறிவார். ஒவ்வொன்றாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மீட்டெடுப்பார். ஆமென். ஆமென். Somebody receive this word. ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது பாருங்க, தேவனின் மறுசீரமைப்பு முழுமையானது. வாசிங்க. அவர் நம் வாழ்வின் சில பகுதிகளை மட்டும் மீட்டெடுப்பதில்லை. திருப்பி வாசிங்க. அவர் நம் வாழ்வின் சில பகுதிகளை மட்டும் மீட்டெடுப்பதில்லை. சத்தமா வாசிங்க. அவர் நம் வாழ்வின் சில பகுதிகளை மட்டும் மீட்டெடுப்பதில்லை. ஆமென். அவர் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். பல ஆண்டுகளாக வெட்டுக்கிளிகள் சாப்பிட்ட வருடங்களை நமக்கு திருப்பி தருவதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு வருடம் மட்டுமல்ல, வருடங்கள். பைபிள்ல சொல்லல வெட்டுக்கிளி சாப்பிட்ட வருஷம் என்று சொல்லல பைபிள். வெட்டுக்கிளி சாப்பிட்ட வருஷங்களின். திருப்பி சொல்லுங்க, வருஷம் இல்ல, வருஷம் அல்ல, வருஷங்களின். வருஷங்களின். அப்படி என்ன, எத்தனையோ வருஷம் உங்களுக்கு வேதனை. ஒரு வருஷம் இல்ல, எத்தனையோ வருஷம். வாசிங்கம்மா.
ஒரு வருடம் மட்டுமல்ல, வருடங்கள் வெட்டுக்கிளிகள் அளித்த ஒவ்வொரு ஆண்டையும், ஒவ்வொரு காலத்தையும், ஒவ்வொரு தருணத்தையும் தேவன் காண்கிறார். அவை அனைத்தையும் மீட்டெடுப்பதாக அவர் வாக்குத்தத்தம் அளிக்கிறார். எவ்வளவு நீங்கள் லாஸ் ஆனீங்களோ எல்லாம் ஒரே செக்ல வருது. ஹல்லேலூயா, ஆமென். கடைசி 3 காரியங்களை பார்த்து ஜெபிக்க போறோம். யோபு 42:10-12 யோபுவின் வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பினார். யோபு 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். மனைவியே வந்து சொல்லிட்டு நீ செத்து போ. நீ காலையில இருந்து ஒரே சொறி, எல்லாம் வீக்கான்ஸ் நார்ற, ஆண்டவரை தூஷித்து செத்து போ. யோபு சொன்னாரு, ಯಾಕೆ ನೀ ಈ ತರ ಮಾತಾಡ್ತೀಯ? ನಮ್ಮ ದೇವರು ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನನಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದಾರಲ್ಲ, ಅದೇ ದೇವರು ತಿರುಗ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದೇ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்ட குமாரனை திரும்பவும் அவர் கட்டி எழுப்பினார். லூக்கா 15:11-24 வசனங்கள். குமாரன் தகப்பனை நோக்கி 21 வாசிங்கம்மா. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, 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 பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்ல, நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. வாசிங்கம்மா. தகப்பனே, தகப்பனே, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே நிமிஷத்துல எல்லாமே மாறி போனது. ஆமென். எல்லாமே மாறி போகுது ஒரே நிமிஷத்துல. ஒரே நிமிஷத்துல. ஹல்லேலூயா. ஒரே நிமிஷத்துல தகப்பனே, உமக்கு விரோதமா நான் பாவம் செய்த. அப்பா சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை குறிச்சு நான் யோசிக்கல, உன்னுடைய மனம் திரும்புதலை குறித்து நான் யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. கையுள்ளவர்கள் தட்டுங்க, ஹல்லேலூயா. வாயுள்ளவர்கள் துதிங்க. ஹல்லேலூயா. ரிகல பரபா. தம்பி, கடைசியாய் வாசிங்க, ஜெபிக்க போறோம். 1 சாமுவேல் 30:1-19. சிக்லாவில் தாவீது திரும்பி கொண்டு வந்தது ஆண்டவர் தாவீதுக்கு திரும்பவும் சிக்லாவில் கொடுத்தார். வாசிங்கம்மா. 17 வாசிங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. எல்லாரும் 18 வாசிங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் விடுவித்தான். ஆண்டவர் கொடுக்கும் பொழுது
அவர் உங்க பழச பார்க்க மாட்டாரு. பழைய செய்த பாவங்களை உங்க உடைந்த உள்ளத்தின் மூலமாய், உங்க விசுவாசத்தின் மூலமாய், உங்க ஜெபத்தின் மூலமாய் அப்பா உங்களுக்கு ஒரு மறு வஸ்திரத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி வைப்பாரு. Amen. Hallelujah. Supernatural restoration, மகிழ்ச்சியை எங்களுக்கு கொண்டு வரும். Supernatural restoration, மறுசீரமைப்பு உங்களுக்கு கொண்டு வரும் காரியங்கள். முதலாவது மகிழ்ச்சி. வாசிங்கம்மா, யோவேல் 2:26 வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல சொல்லுங்க, மகிழ்ச்சி உங்க துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றிடுவாரு. அம்மா வாசிங்க, வாசிங்க, தெய்வீக பெருக்கம். சத்தமா வாசிங்க. டிவைன் மல்டிப்ளிகேஷன். தேவன் மீட்டெடுக்கும் போது, எல்லாரும் வாசிங்க. தேவன் மீட்டெடுக்கும் போது அவர் இழந்ததை மட்டும் திரும்ப கொண்டு வருவது இல்லை, அதை பெருக்குகிறார். யோபுவை போலவே உங்கள் துன்பத்திற்கு ரெட்டிப்பாக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்பி, நீ யோசிச்சுட்டு இருக்கலாம், எனக்கு நடக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, எதை நீ இழந்தியோ அதை உனக்கு நான் டபுளாக ஊட்டி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கைதட்டி. முதலாவதாக டிவைன் மல்டிப்ளிகேஷன் என்னத்தை கொடுக்கிறது? திருப்தி. என்னத்தை கொடுக்கிறது? மகிழ்ச்சி மற்றும் திருப்தி. மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இரண்டாவது என்னத்தை கொடுக்கிறது? தெய்வீக பெருக்கம். மூணாவது அவமானத்தை அழித்தல். அவமானத்தை அழித்து போடுகிறது. You will never live in shame. எங்க குடும்பம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிற நாட்கள் உங்களுக்கு வரும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க மாத. என் ஜனங்கள், எல்லாரும் வாசிங்க. என் ஜனங்கள், என் ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சோதரம் என்று காண்கிறோம். தேவனின் மறுசீரமைப்பு நமது இழப்பு மற்றும் தோல்வியுடன் தொடர்புடைய அவமானத்தை நீக்கி அதை கனம் மற்றும் மகிமையாக மாற்றுகிறது. தோல்வியை நீக்கி, அவமானத்தை நீக்கி, தடுப்புகளை நீக்கி, பிரச்சனைகளை நீக்கி ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க உங்களுக்கு அவர் கிருபை செய்வார். ஆமென். ஆமென். We hope you are blessed by this message. Please do follow Reverend Paul Thangaya and Reverend Sammy Thangaya on Instagram for more such powerful message clips. If you have a prayer request, you can email Reverend Paul Thangaya at tigerforjesus@hotmail.com. Full Gospel Assembly of God Church meets at 3 locations: FGAG Kannuru, FGAG Indranagar, and the FGAG Prayer and Retreat Center. If you'd like to support this ministry, you can send in your offerings via GPay or PhonePay to 98864 11111, or you can also scan the QR code.